ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சுகர் ஃப்ரீயாக ஒரு லட்டு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஃப்ரை பேனில் ஆளி விதை எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்னு சொல்கிறோம்ல, அதை ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அதே இதுலேயே 50 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் சியா சீட் எடுத்திருக்கேன். சியா சீட்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அதையும் 50 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு தனியாக தட்டில் கொட்டிக்கிறேன். அடுத்ததாக 20 போல் பாதாம், 20 போல் கிஸ்மிஸ் எடுத்துட்டு ட்ரையாவே வறுத்துட்டு கொஞ்சமா மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா பலூன் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்து வந்ததுக்கு அப்புறமா இதை தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா 2 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் எதுவும் சேர்க்காம அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததா காஞ்ச ஒற்றை இதழ் செம்பருத்தி, சிவப்பு செம்பருத்தி எடுத்திருக்கேன். 30 போல எடுத்துட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்டா விதையெல்லாம் நீக்கிட்டு டேட்ஸ் சேர்த்திருக்கேன். ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பாதி அளவுக்கு மெல்ட் ஆகி வந்ததும் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். நெய்ல போட்டு வறுத்து எடுக்கிறதுனால நல்லா அரைஞ்சு வரும் டேட்ஸ். இப்போ வறுத்து வச்சிருக்கிறத ஒன்னொன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அரைக்கிறப்ப சீட்ஸ் எல்லாம் எண்ணெய் விட்டு வரும். சளிக்கு தேவையில்லை. அப்படியே நல்லா நைஸா அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் அரைச்சு சேர்த்துட்டு செம்பருத்தியும் அரைச்சு சேர்த்து எல்லாத்தையும் நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா பாதாம், கிஸ்மிஸ், டேட்ஸ் 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்தா போதும். பல்ஸ் மோட்ல கொடுத்து தண்ணி எதுவும் இல்லாம அரைச்சு எடுத்துட்டு வந்து இடத்துல தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையா செஞ்சுறதுனால அது 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. இது எல்லாத்தையும் ஒன்னா பிசைஞ்சு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்ததும் அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு டேட் சேர்த்துக்கோங்க. பிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. டைட்டான பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் டெய்லி ஒன்று சாப்பிட்டு வரலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.